ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் ஹோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் கிட்ஸ் ஸ்நாக் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் உருளைக்கிழங்கு வச்சு தாங்க செய்ய போகிறேன். 3 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியே இல்லாமல் உருளைக்கிழங்கு நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அதில் தண்ணி இருக்குங்கள வேக வச்சதும் அதெல்லாம் எடுத்துருங்க. இப்போ அதை நல்லா கைட்டே நல்லா மசிச்சுக்கோங்க. மசித்ததுக்கப்புறம் அதில் 2 ஸ்பூன் ரவை சேர்த்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. ரவை வந்து அந்த ஸ்டிஃப்னஸ்க்காண்டி சேர்க்குறவங்க, கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி பைண்டிங் கிடைக்கிறதுக்காண்டி தான் அதை சேர்க்குறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. காரம் அந்த 3 உருளைக்கிழங்குக்கு தேவையான காரம் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கைட்டே நல்லா அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், ஏன்னா உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஈரம் இருக்கும். பாருங்கள், தண்ணியே சேர்க்கல, ஏன்னா மல்லித்தலை இதெல்லாம் சேர்க்குறோம். அதுலேருந்து இப்போ உள்ளங்கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு பிசைஞ்சதுமே உடனே இந்த மாதிரி நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொலக்கட்டைக்கு பிடிப்பீங்க இல்லைங்க, அந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் மாதிரி நீளமாக அப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி அமுக்கி இப்படி பிடிச்சிக்கோங்க. கையில் எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா தாங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. ஒவ்வொரு வாட்டி பிடிக்கும் போது எண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் லைட்டாக கையில் தடவிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை எப்படி வச்சிடலாம். பாருங்கள், நீளமாக எப்படி ஃபிங்கர்ஸ் மாதிரியே இருக்குல்லங்க, நம்மளுடைய கை விரல்கள் மாதிரியே இருக்குது. அதை தான் பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஈஸியானதுங்க. சட்டுன்னு ஈவினிங் ஒரு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மட்டும் நீங்கள் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாங்க. 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா பண்ணிடலாம். இது எல்லாமே அப்படி நம்ம ரெடிமேடாக போடுறதா. இதில் நம்ம ஆனியன் எதுவுமே சேர்க்கல, மாவு பொருள் தான் ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலை மல்லித்தலை மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து இந்த பாருங்கள் செகண்ட் ஒன்று இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் பண்ணுமோ கார்னர்ஸ் எல்லாம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீளமாக ஃபிங்கர்ஸ் மாதிரி. இப்போ பாருங்கள், 3 உருளைக்கிழங்கு வச்சு 10 பீசஸ் மாதிரி பிடிச்சி வச்சுருக்காங்க. பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் 10 பீசஸ் பிடிச்சி வச்சுருக்கேன். 3 உருளைக்கிழங்கு வச்சு 5 அப்புறம் 5 10 ஃபிங்கர்ஸ் பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் பிடிச்சி வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பிடிச்சி வச்சு பார்த்தே அழகாக இருக்குல்லங்க. அதுதான் நான் ஹேண்டில் வந்து அப்படி சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் காய வச்சுட்டு ஒன்று அப்படியே சேர்த்துடலாம். இது வந்து எதுவும் வெயிட் பண்ண வேண்டாங்க. நம்ம மாவு உடனே பிசைகிறோம், உருளைக்கிழங்கு பிசைஞ்சதுமே அப்படியே பிடிச்சு அப்படியே எண்ணெயில் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துடுறோம். ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க பொரிக்கணும். இது பார்த்திங்கன்னா உள்ளே ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தானேங்க, நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு தானேங்க மசிச்சிருக்கோம். வெளியே மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பி ப்ரௌனாக வரணுங்க. அதுக்கு தான் அந்த ரவையும் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்க்குறோம். இப்படி ஒரு சைடு வெந்ததுமே ஸ்லைட்டாக இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. கரண்டி வந்து ரொம்ப ஷார்ப்பாக உள்ள கரண்டி எடுத்துக்காதீங்க, அந்த உருளைக்கிழங்கு கீறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்லைட்டாக அப்படியே திருப்பி போடுங்க. இப்போ பாருங்கள், இந்த சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டு உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் எந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வேணுமோ கிறிஸ்பியாக அந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து டீப் ஃப்ரை அப்படிங்கிறதுனால நம்ம இதை அடிக்கடி செஞ்சு கொடுக்க வேணாம் குழந்தைங்களுக்கு. எப்போமாவது ஒரு டைம் செஞ்சு கொடுக்கலாங்க. உருளைக்கிழங்கு வச்சு நம்ம சிப்ஸ் போடுவோம், அப்புறம் சாதத்துக்கு வந்திங்கன்னா பொரியல் செய்வோம். இந்த மாதிரி பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரோல்ஸ்லாம் சொல்லுவாங்கங்க, வெஜ் ரோல்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் வெளியே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சுங்க. பார்த்திங்கன்னா செஞ்ச ஒரு 5 மினிட்ஸ்லேயே அந்த 10 பீசஸும் காலி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுத்த பேட்சும் அதே மாதிரி நான் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு ஒன்று அப்படி நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சிம்மில் வச்சு பொரிக்கக்கூடாதுங்க, எண்ணெய் ரொம்ப குடிக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில், சிம்முக்கும் மீடியம் ஃபுல் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சு தூக்கி அந்த செகண்ட் பேட்சும் பொரிச்சு எடுத்துட்டேங்க. பாருங்கள், பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த கருவேப்பிலை மல்லித்தெல்லாம் க்ரீனிஷ் அங்கே எங்கே தெரியும். இதுக்கு வந்து சாஸ் வந்து நல்ல ஒரு அட்டகாசமான காம்பினேஷனுங்க. நான் வந்து சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு அப்படி அந்த பிசைகிற மாவில் வந்து ஈரமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, பிடிக்க வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ரவை 1 ஸ்பூன் ரவையும் இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க கவின்ஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சன் டிப்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடலான்னு இருக்கேன். ஸோ கவின்ஸ் ஹோம் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டாடா பை, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.